ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விற்பனை பதிவுங்க. அழகுல நல்ல தெளிவான மாடு, சாய்வால் ஒயிட் நல்ல அழகுல பார்த்தீங்கன்னா, அழகுல நல்ல ஒயிட்டில் அழகுல பார்த்தீங்கன்னா தெளிவான மாடுங்க. ஒரு பார்த்தீங்கன்னா, இந்த சாய்வாலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயே கிடைக்காதுங்க. ஆனால் ஒயிட்டில் நல்ல தெளிவான கிடேரி, தலையிட்டு 2 பல் கிடேரி பார்த்தீங்கன்னா, கிடேரி கண்ணு போட்டு 3 நாள் ஆகுதுங்க. நல்ல தெளிவான கிடேரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு சாய்வால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாலே இருந்து பிறந்து வளர்ந்த மாடுங்க. சாய்வால் வெளிமாட்டிலேருந்து கொண்டாந்து நம்ம ஏரியாவிலே இப்போ இருந்து பிறந்த மாடுங்க. ஆனால் தெளிவான கிடேரி வேணும், அழகில் வேணும், குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியாக வேணும். பார்த்தீங்கன்னா ஒயிட் பேட்சில் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க. செவல கிடேரி இந்த சாய்வால் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் கிடைக்கிற ரேருங்க. அது கிடேரி கண்ணோட கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டில் தெளிவான கண்ணுங்க. கிடேரி கண் போட்டு நீயோட 3 நாள் ஆகுது. கறவைக்கு அதே மாதிரி குணத்தில் நல்ல தெளிவான குணம். மடிகால் பார்த்தீங்கன்னா கறவைக்கு எதுவும் அணைக்க தேவையில்லைங்க, எதுவும் தேவையில்லை. 4 காம் பூங்காம்பில் தெளிவான மாடு. மடி பார்த்தீங்கன்னா அடைச்ச மடி இருக்கிறதே தெரியாதுங்க. மடிகால் பார்த்தீங்கன்னா அடைச்ச மடி, நல்ல மாடு, குணமான மாடு. கறவைத்தின்னு பார்த்தீங்கன்னா நீயோட கண்ணு போட்டு 3 நாளில் காலையில் ஒரு 3:30, சாயந்தரம் ஒரு 3 லிட்டர் பால் பீச்சிடுறோங்க. இன்னும் நம்ம ஒரு 10-20 நாள் பாங்கு பார்த்தா ஒரு 5 நாள் 9 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாங்க. மடி பார்த்தீங்கன்னா அடைச்ச மடி இருக்கிறதே தெரியாதுங்க. ஒரு நம்ம இன்ட்ரெஸ்ட் காலையில் ஒரு 4, சாயந்தரம் 3, கண்ணு போட்டு ஒரு 3 நாள் தான் ஆகுதுங்க. நம்ம அந்த கறவை கறக்குறாங்க. ஆனால் தெளிவான மாடாக வேணும், நல்ல குணவனத்தில் வேணும். காம்பில் பார்த்தீங்கன்னா பூங்காம்பில் அள்ளி வச்ச மாதிரி நீங்கள் மடி பீச்சு பார்த்தீங்கன்னா மடி இருக்கிறதே தெரியாதுங்க. நம்ம நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும், கறந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். அவ்வளோ மடியில் அழகுலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே செஞ்சு வச்ச நந்தி சிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நந்தி சிலையில் தெளிவான மாடு, குணங்குறியில் அருமையான மாடு, நல்ல ஒயிட் பேட்சில் தெளிவான மாடாக வேணும். அதாவது குணமாக வேணும், சாய்வாலாக வேணும், லேடிஸ் கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த இளம்பா வேணும், இன்னொரு 10 ஈத்துக்கு வச்சுக்கிற மாதிரி வேணும். இந்த மாடு தேவையான மாதிரி தேவைலாம். மாடு பார்த்தீங்கன்னா குணங்குறியில் அருமையான மாடுங்க. நல்ல தெளிவான குணங்குறியில் தெளிவான மாடு. எது கால் நினைக்கிறக்கோ எதுக்குமே தேவையில்லை. தலையிட்டு கண்ணு போட்டு 3 நாள் ஆகுதுங்க. கறவை திறன் இன்ட்ரெஸ்ட் காலையில் 4, சாயந்தரம் 3, 7 லிட்டர் பால் கறக்குதுங்க. தெளிவான மாடாக வேணும், நல்ல குணவனத்தில் வேணும். சாய்வாலே பார்த்தீங்கன்னா பேட்சில் ஒயிட் பேட்சில் மாடு ரொம்ப கிடைக்கிறாருங்க. ஆனால் ஒயிட் பேட்சில் வேணும்னா இந்த மாடை தேவையான நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டில் நல்ல மினுமினுங்கிற மாதிரி நந்தி சிலை எப்படி ஒரு சிலை விட்டுக்குமோ அழகில் அதே மாதிரி அழகு. கறவைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கால் எடுத்து வைக்கலிங்க. வட இந்திய மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில மாடெலாம் கறவைக்கு உதைக்கும், எடக்கு பண்ணும், கொஞ்சம் நவுறு அது பண்ணும். இது ஒரு துளி எதுவும் பண்ணலைங்க. கடைசி வரைக்கும் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கறவை வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. பால் பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சு நமக்கு குண்டால ஊற்றுற பாலே பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு 4 லிட்டர் பால் பார்க்க பீச்சு ஊற்றிருப்பாங்க. நல்ல தெளிவான மாடு, நல்ல குணவனத்தில் அருமையான மாடு, சாய்வாலில் நல்ல ஒயிட் பேட்சில் 100ல் 1 மாடு. இந்த மாதிரி மாடு பார்த்தா அழகில் கிடைக்கும் 100ல் 1 மாடு. ஆனால் நல்ல மாடாக வேணும், நல்ல குணவனமாக வேணும், கறவையில் நல்ல கறவையாக வேணும், அழகாக நல்ல அழகில் வேணும்னா இந்த மாட்டு தேவைசலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த மாடு இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா தீரன் கன்ஃபார்முங்க. நான் ஒரு கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்ரா கிராமத்துருங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி, இல்லை ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி, நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. அனைத்து மாடுகளும் ஜாயின் வாடகை வச்சு செய்து தரப்படுங்க. அனைத்து மாடுகளும் ஜாயின் வச்சு செய்து தரப்படுங்க. ஜாயின் வாடகை எப்படின்னா பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்குறீங்க ஜாயின் வாடகைன்னா நீங்கள் இப்போ எப்படி கேட்குறீங்க? இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம தருமபுரி போகிறோன்னா தருமபுரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவிலேருந்து 7 ரூபா வாடகைங்க. 7 ரூபா வாடகைங்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 60% வாடகையில் 4 ரூபா வாடகை வாங்கிக்கோங்க. 3 ரூபா லெஸ் பண்ணி 4 ரூபா வாடகைங்க. அதை நம்ம ஜாயின் வாடகைங்க. அடுத்த இன்னொரு கன்று 4 ரூபா, 2 கன்று ஏற்றுறப்ப நமக்கு 7 ரூபா to 8 ரூபா வாடகை வருங்க. அதான் ஜாயின் வாடகைங்க. ஆனால் தெளிவான மாடுகளாக வேணும், நல்ல நாட்டு மாடுகளாக வேணும். இல்லை இந்த மாடே நல்ல மாடு, இந்த மாடு நல்ல மாடாக வேணும், இந்த மாட்டை தேர்வு செய்யும்போது மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7339062252ங்க. நல்ல மாடாக வேணும், குணத்தில் வேணும், வெச்ச காலம் ஒரு துளி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பீச்சலாங்க. வெச்ச காலம் ஒரு துளி எடுத்துக்க. மடியும் பார்த்தீங்கன்னா அடைச்ச மடி இருக்கிறதே தெரியாது. நம்ம பால் பீச்சல் மட்டும் தான் குண்டா மட்டும் அழிகிற மாதிரி தெரியும். ஆனால் மடி இருக்கிறதே தெரியாது. ஆனால் தெளிவான மாடாக வேணும், நல்ல குணமனமாக வேணும், அதில் 100ல் 1 மாடாக வேணும். அந்த மாட்டை தேர்வு அந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் பண்ணுங்கள். மீண்டும் தலையிட்டு 2 பல் சாய்வால் கிடேரி கன்றுடன் கன்று போட்டு 3 நாள் ஆகுதுங்க. நன்றி.